திருக்குறள் சிந்தனை. ஒருவனுடைய மனம் உண்மைப் பொருளை தெளிவாக ஆராய்ந்து உணர நேர்ந்தால் பின்பும் அவன் பிறவி உண்டு என்று கருதவே வேண்டாம். கருத்தை ஒருமுகமாகச் செலுத்தி திருத்தமாக ஆராய்ந்து தெளிந்து வருவதே மெய்யறிவு தோய்ந்து வருவதற்கான வழியாகும். மனிதன் ஆழ்ந்து சிந்திக்கும் அளவே உயர்ந்த அறிவுடையவனாக சிறந்து நிற்கின்றான். மாயமயக்கமான உலகியல் இன்பங்களில் இருந்து நீங்கிய தூய பெரியோர்களே மெய்யறிவாளர்களாக உயர்ந்து உண்மையை உண்மைப் பொருளை ஓர்ந்து சிறந்து திகழ்கின்றார். ஐம்புல நுகர்ச்சிகள் உணர்ச்சிகள் எழும் வரையில் மனிதன் மெய்யறிவை பெறவே முடியாது. அந்த உலகியல் நுகர்ச்சிகளில் இருந்து விலகி உண்மைப் பொருளை உணர்ந்தபோதுதான் மனிதன் பிறவியின் பேரின்பப் பயனை பெறுகின்றான். ஆகவே மீண்டும் பிறவாமல் பேரின்ப முத்தி அடைவதற்கு மெய்யறிவு மிகவும் தேவை என்பதை உணர்ந்தும் பிறவித் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மெய்யறிவு பெற்று அப்படி வாழ்ந்தவர்கள்தான் பிறவித் துன்பம் நீங்கி பேரின்ப வீட்டை பெறுகின்றார்கள் என்று தெய்வப்புலவர் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு என்றார். நாளையும் சிந்தி.